ஆனா சட்டமன்றத்துல பார்த்தா சைகை பண்றாரு, அப்படி கையை காட்டுறாரு. அந்த காட்சியை கொண்டு திரைப்படத்தில் வைக்கிறாரு. ஏன்னா ஆமா குஞ்சி வாங்கின காசுக்கு மேல இந்த கூவு கூறிய நம்ம நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. நம்ம மாநிலத்துல எவ்வளவோ பிரச்சனை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த செம்பு தூக்கிங்க. அதையெல்லாம் சரி பண்றதுக்கு எங்க முதலமைச்சர், எங்க அமைச்சர்கள், எங்க எம்எல்ஏக்கெல்லாம் போராடி கஷ்டப்பட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுல எதுவும் குத்தம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால நீ சட்டமன்றத்துல இப்படி பண்ணதை கொண்டு போய் படத்துல வச்சிருக்காங்கிற. ஆனா பைத்தியக்கார பையில. ஆனா என்ன விஷயம்னா படத்துல அப்படி பண்ணதை தான் சட்டமன்றத்துல அவர் அப்படி பண்ணியிருக்காரு. இது கூட தெரியலையா கமனாட்டின்னு யாராவது கேட்டுருவாங்க. அதனால அப்படி எல்லாம் கேட்காம பாத்துக்கங்க சரியா. திமுக விமர்சி, அம்பலப்படுத்து, திமுக கேள்விகள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திமுகவை பத்தி மட்டும் இல்ல, வேற எவனை பத்தி பேசினாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நீ வாங்கின காசுக்கு எவனையாவது ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போகணும் உனக்கு மைக்க பிடிச்சி. அதுதான் உனக்கு பிரச்சனை. ஒன்னு ஆமா ஓட்ட கமிட்டி போட்டு போயிட்டு இருந்தாரு, இலங்கை சைடு போயிட போறாரு. பாத்துக்கோ சரியா, சுட்டு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து பக்குவமா வச்சுக்கங்க. ஆமா குஞ்சுங்களா பத்திரம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆமா ஓட்ட சரியா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் நடந்துச்சு. அதான் அடுத்தது இது போண்டாமுக்கி. அட நல்ல விஷயத்தை யாரை பார்த்து யார் செஞ்சா உனக்கு என்ன? இதுகளுக்கெல்லாம் குறை சொல்ல ஒண்ணுமே கிடைக்கல. நம்ம தளபதியை குறை சொல்ல ஒண்ணுமே கிடைக்கல. இவளை எல்லாம் பச்சை பச்சையா திட்டணும்னு எனக்கு தோணுது. ஆனா என்னால திட்ட முடியாதே. ஏன்னா இந்த வீடியோ பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால என்னால திட்ட முடியாது. நீங்க கமெண்ட்ல முடிஞ்ச ஒரு 2 வார்த்தை திட்டிட்டு போனீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். உண்மையாங்க நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தேன்னா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க இந்த ஒரு டைம் மட்டும் சரியா.